அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த வகுப்பில் 12th எத்திக்ஸ் புக்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. 12th எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியன் கல்ச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்தியன் கல்ச்சர் நம்ம 11th எத்திக்ஸ் பார்க்குறப்ப பார்த்தோம். யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கல்ச்சர் பற்றி படித்தோம். இந்த 12th எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வரலாறுன்னு இருக்கா, இந்த பண்பாடுன்னு இருக்கா, இந்த பண்பாடு பற்றி தான் இந்த எத்திக்ஸ் புக்கில் படிப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? எப்படி தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடில் தமிழ்நாட்டுடைய பண்பாடு பற்றி நம்ம 11th எத்திக்ஸில் படித்தோமோ, அதே மாதிரி 12th எத்திக்ஸில் இந்தியாவுடைய பண்பாடு பற்றி தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். இந்த இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். அப்போ இந்திய பண்பாடின் இயல்புகள் எப்படி இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதே போல குரூப் 4 சிலபஸ்லையும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா, மதச்சார்பற்ற நாடு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 11th எத்திக்ஸ் புக் சொல்றப்பே சொன்னோம், படிக்கணும்னா எல்லாமே தான் படிக்கணும். சிலபஸில் கவர் ஆகுமான்னு கேட்டால் எல்லாமே தான் படிக்கணும். ஆனால் நம்ம கொஞ்சம் எது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எந்த விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழுத்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எத்தனை லெசன் இருக்குது, 10 லெசன் இருக்குது. 10மே ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கவர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறப்ப எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். எதுக்கெல்லாம் சும்மா மேலோட்டமாக படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலே எத்தனை கொஸ்டின் தான், 10 கொஸ்டின் தான். இங்கேயுமே உங்களுக்கு ஐஎன்எம்லேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க, பண்பாட்டிலேருந்து வழக்கமாக நான் சொன்ன மாதிரி ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ அதுவே அதிகம் தான். ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். போன முறை வந்து வேதகால பண்பாட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்பாட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே தவிர மற்றபடி வரலாறுலேருந்தும் இந்திய தேசிய இயக்கத்திலையும் அதிகமாக கேட்குறாங்க. பண்பாட்டிலேருந்து கம்மியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறையும் அப்படி கேட்பாங்கன்றது சொல்ல முடியாது. எந்த விஷயங்கள் நல்லா படிக்கணும், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எத்திக்ஸ் புக் அப்படின்றது படிக்கிறது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் முதல் விஷயம் இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெசன் அப்படின்றது உங்களுக்கு டேரக்டாக சிலபஸ்ல இருக்கு. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இருக்கா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ஸோ இங்கேயும் இருக்கு, குரூப் 2 சிலபஸ்லையும் இருக்கு, குரூப் 4 சிலபஸ்லையும் இருக்கு. ஸோ நீங்கள் எது படித்தாலும் சரி டேரக்டாக ஓப்பனாக சிலபஸ்ல இருக்கு இந்திய பண்பாட்டின் இயல்புகள். அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது உங்களுக்கு டேரக்டாக இதில் இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது டேரக்டாக உங்களுக்கு 2 சிலபஸ்லையுமே இருக்கு. தென் உங்களுக்கு வேதகால பண்பாடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அப்போ 2 மார்க் போட்டா தேவைப்பட்டா படிச்சுக்கலாம் அப்படின்றது. அப்போ லாஸ்ட் டைம் கேட்டது பண்பாட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்க, இந்த வேத காலத்துல இருந்து கேட்டாங்க. ஸோ அதை நீங்க படிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிச்சுக்கலாம். சிலபஸ்ல கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஓப்பனா கவர் ஆகலாம், மறைமுகமா கவர் ஆகுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா படிச்சுக்கலாம். நான் முக்கியமா கன்ஃபார்ம் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்றேன். இல்ல நீங்க ஓகே படிச்சுக்கலாம், ஒரு தடவை ரீட் விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பயுமே இதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு புத்த மதத்தை பற்றி வரும், ஒரு சமண மதம் பற்றி, ஜெராஸ்ட்ரிய மதம் பற்றி, ஹிந்து மதம் பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். சிலபஸில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கவர் ஆகும். ஓகேவா கவர் ஆகும். வேணும்னா படிச்சுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ இடங்கள் கேட்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் கேட்குறாங்க, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக தான் கேட்குறாங்க, இதுலேருந்து கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்றப்ப நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமானதாக இருக்கும். 100% நம்ம இதில் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? தென் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்றது கண்டிப்பாக படிக்கணும். அப்போ இந்த லெசனில் என்ன இருக்கும், ஏன் அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை உங்களுக்கு எடுத்து காட்டணும்னாலே புரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். அப்போது மௌரிய பேரரசு அப்படின்றதுல இருந்து ஒரு மௌரிய பேரரசில் தொடங்கி குஷானர்கள், குப்தர்கள், தென் உங்களுக்கு சாளுக்கியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், ராச்சிரகூடர்கள், பிற்கால பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், இவங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு, டெல்லி சுல்தானுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, பாமினி விஜயநகர ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, முகலாய பேரரசு ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓவராலாக இந்தியன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை ஒரு தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி, அவங்களுடைய கலை எப்படி இருந்துச்சு, கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெசன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இந்த பக்தி இயக்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த பக்தி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் நிறையா இருக்கும். அப்போ நாயன்மார்கள் பற்றியும் ஆழ்வார்கள் பற்றியும் இருக்கும். அந்த தகவல்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக படிக்க வேணாம். சிங்கிள் டிக் போட்டேன் அப்படின்னா சிங்கிள் டிக் போட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். டபுள் டிக் போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை, ஆனால் குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம். டபுள் இன்ட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா படிச்சுக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். சிலபஸில் கவர் ஆகும்னா கவர் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம். சமூக
சமய சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு டாபிக் ஐஎன்எம்க்கு வரும். ஐஎன்எம்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க, தேசிய மறுமலர்ச்சின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ராஜாராம் மோகன் ராய் பற்றி, நம்ம நாராயணகுரு பற்றி, இவங்களை பற்றிலாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுதான் இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். பிரம்மஞான சபை, ஆரிய சமாஜம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு ஓரியன்டாக என்னென்ன தகவல்கள் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். இந்தியா லெவலில் தகவல்களும் இருக்கும், தமிழ்நாடு ஓரியன்டான தகவலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கலாம், அப்படின்ற ஒரு விஷயம் தான். பெருசாலாம் எதுவுமே இல்லை சிலபஸில். ஓகேங்களா? தென் இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய பண்பாடு ப்ளஸ் சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து இப்போலாம் ரீசெண்டாக உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டாக மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது அதிகமாக கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். 15 ஜாகிரஃபி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 9 கேள்வி உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்டாங்க. 15 கேள்வியில் 9 கேள்வி EVSலேருந்து கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழல் அப்படின்றதுல இதில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தகவல்கள் இருக்கும். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய தகவல்கள் உண்மையிலே கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்காங்க. உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை அப்படின்லாம் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டு போயிருங்க, பெருசாலாம் தேவை இருக்கா, சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ 10 லெசன்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற லெசன்ஸ் 1, 2, தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் 1, 3, தென் இந்த லெசன் 1, 4. இந்த 4 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இதுதான் 12th எத்திக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன் படிக்கணும், எங்கே கவர் ஆகும், எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. இந்த வகுப்பு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.